விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி காவேரி நிச்சயமா நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முழுக்க முழுக்க திட்டம் போட்டு பசுபதி கேங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜயை மாட்டி விடணும், காவேரி விஜய் ரெண்டு பேரும் எக்காரணத்தை கொண்டு சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சில திலாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா அன்பரசு சொன்ன விஷயங்கள்லாம் விஜய் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறது அப்படின்றது வேற, எல்லாமே திட்டம் போட்டு பக்காவா பேசுற மாதிரி பேசி விட்டுட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு கேஸ்ல மாட்டின மாதிரி மாட்டிருக்காரு. என்ன விஷயம் பண்ணா வெளியே வருவார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. காவேரி என்ன பண்ண போறாங்க? இவ்வளவு நாள் வரைக்கும் காவேரி ஒதுங்கி இருந்துட்டாங்க. அதுதான் வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல விஷயமா போயிருச்சு. ஓகே, நம்ம புகுந்து அடிக்கலாம், அவ தான் ஒதுங்கி இருக்கால, அவ என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா இது வேலைக்கே ஆகாது, நம்ம களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண காவேரி இப்ப களத்துல இறங்கி இருக்காங்க. விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆதாரம் யார் அப்படின்னா அஜயோட அம்மா. அஜயோட அம்மா வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அப்படின்றது காவேரிக்கு நல்லாவே தெரியும். சோ இவ்வளவு நாள் பொறுத்த காவேரி இதுக்கப்புறம் நம்ம பொறுத்து இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா கிளம்பிட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜயோட அம்மாவை போய் பார்க்க போறாங்க. அஜயோட அம்மாவை போய் பார்த்து விஜய்க்காக இந்த உதவி நீங்க பண்ண மாட்டீங்களா, விஜய் உங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மனசுல இடம் பிடிச்சி அவங்க வாயிலிருந்து உண்மை எல்லாத்தையும் இங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்ல வைக்க போறாங்க. அவங்க வந்து ஸ்டேஷன்ல சொன்னா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். அவங்க சொல்லல அப்படின்ற பட்சத்துல இது வந்து தனி பிரச்சனையா போய்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து எப்ப உண்மை சொல்றாங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் மேல கிரைம் ரேட் கூட்டிக்கிட்டே போவாங்க. விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம், கிட்டத்தட்ட போலீஸ்காரங்களே நம்பிடுவாங்க. ஒருவேளை விஜய் தான் எல்லா பிரச்சனையும் காரணமா இருப்பாரோ, அப்ப விஜய் சொல்லி தான் எல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம காவேரி இந்த வேலையை பார்க்க போறாங்க. விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. நிச்சயமா காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. அதே மாதிரி சீக்கிரமே ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க. அது மட்டும் கிடையாது, வெண்ணிலாவோட சதித்திட்டத்தை முறியடிப்பாங்க. வெண்ணிலாவோட நோக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. பணம் மட்டும் தான் அவங்களோட நோக்கமா இருக்குது. உண்மையிலே விஜய் மேல அன்பு இருந்துச்சு அப்படின்னா இப்ப விஜய் வந்து யாரு விஜயோட மனசுல இருக்காங்க, காவேரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க ஒதுங்கி போயிருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து இவங்களை கையெடுத்து கும்பிடுவாரு. ஆனா அதை விட்டுட்டு இவங்க இங்க இருந்து இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்க விஜய்க்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது. எரிச்சலை ஏற்படுத்துது அப்படின்றத விட ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதாங்க வெண்ணிலா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. விஜய் வந்து தன் மனசுல காவேரி தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அமைதியா போயிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க மேலும் மேலும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை கொடுக்கறதா இருக்கட்டும், விஜயை டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுதான் விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேர்த்த இன்னும் அதிகமா நெருக்கமாக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே வழிவகை செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து விஜய் கிட்ட சென்டிமெண்டா பேசி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் மனசு மாறுறதுக்கான ஒரு பெர்சன்டேஜாவது வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க கிரிமினலா யோசிச்சு போய் ஒரு கேவலமான கூட்டணி கூட சேர போய் தான் விஜய் முழுக்க முழுக்க அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவளையா நம்ம லவ் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு இவங்க கேவலமான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.